வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு யாரும் பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. இபிஎஸ்ஐ கண்டித்து பாஜக போராட்டம் நடத்திய கோவில்பட்டியில் பாஜக நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் பாஜக ஐடி பிரிவை சேர்ந்த 14 பேரும் அதிமுகவில் சேர்கின்றனர். தமிழ்நாட்டில் பாஜகவை இல்லாமல் செய்துவிடுவார் அண்ணாமலை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. பாஜக மாநில தலைவர் பதவியில் விரைவில் மாற்றம் வரலாம் என்றும் ஆரூடம். மகாராஷ்டிராவில் கிலோ 2 ரூபாயாக குறைந்த வெங்காயத்தின் விலை. மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. திருச்சியில் 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு பெரிய வெங்காயத்தின் விலை 5 ரூபாயாக சரிவு. மதுரை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கடுமையாக விலை சரிந்ததால் விவசாயிகள் வேதனை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விவகாரம். சேலம் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் உறவினரின் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை. பெண்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றியது திராவிட இயக்கம். மகளிர் நாள் விழாவில் விருது வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக மகளிர் அணியின் சார்பில் மகளிர் நாள் விழா. கேக் வெட்டி கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி. திட்டமிட்டபடி வரும் 11ஆம் தேதி முதல் பால் விநியோகம் நிறுத்தப்படும். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மதுரை ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. தென் தமிழகத்தில் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ராஜ்நாத் சிங் இல்லத்தில் அமெரிக்க அமைச்சர் பங்கேற்பு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி. நரேந்திர மோடி மைதானத்தில் நேரில் காணும் இரு நாட்டு பிரதமர்கள்.